Praise God, hallelujah. Welcome once again back, all the Revival Generation, Christ Life Transformer Ministries, um, Parousia House Assembly, and all those dearly beloved children. I welcome you in the name of our Lord Jesus Christ. Parousia ஊழியங்களிலும் திருச்சபை அறுவடை ஊழியங்களிலும் உங்களை இந்த நாளிலேயும் விசேஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். It's a great pleasure once again to meet you once again back in church and also live on Facebook. So it's a great wonderful time that we are having together with the Lord, and we have almost finished about the kingdom citizen for the past I think 6 weeks. 6 வாரமாய் பரலோக குடிமகன் என்ற தலைப்பில் பேசி வந்தோம். Soon we will go to a new series, but for today we are going to have a different speech, the voice from God. I believe God will speak to you that it is going to be a reminder. It's going to be a reminder that what God has in place for our lives. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய ஆசைப்படுறாரோ அந்த காரியத்தை செய்வார். Without any delay, let's start with bow down prayer and let's welcome our speaker today. Father, I praise you, I give you glory and honor, and thank you, Father, for it is a great pleasure indeed, Father, to be in the presence of God, to hear your word and to obey. Lord, I pray that you will anoint the speaker, you will anoint, Father, the word of God, and you will anoint each and every one listening. You speak, we listen, Father, in Jesus' mighty awesome name. So I would like to welcome Dr. Alan Melvin. He is a lecturer in University of New South Wales as well as senior lecturer. Been serving the Lord for the past 10 years faithfully, and I would like to welcome him with this message for the day. Welcome. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்தில் மகிமை உண்டாவதாக. நாளை மறுபடியும் சபையில் கூடும்படியாய் ஒரு சிறு விடுமுறை, ஒரு மாதம் சில கோவிட் கேஸ்னால ஒரு சிறு விடுமுறைக்கு அப்புறம் மறுபடியும் சபையில் கூடும்படியாய் தேவன் கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். So we welcome all who are here and also in revival generation. Okay, so after a short break, so we get back to church. Okay, to have a fellowship in church. So today, so I believe God will speak to us. அதனால தேவன் நம்மளோட பேசுவான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ கடந்த வாரங்களில் அநேக காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பார்த்தோம். ஆனால் இந்த நாளில் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான், ஆனால் ஒரு சில வேறுபட்ட காரியங்களை இந்த நாளில் நம்ம பார்க்க விரும்புகிறோம். ஸோ அதுக்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புடைய இயேசுவே, அப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா அவங்க சமூகத்தில் வருகிறோம். எப்படியாப்பா இந்த நாளில் நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துல கொடுப்படியாக நீ கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ரிவைவல் ஜெனரேஷனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். நீரே இந்த நாளில் உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அப்பா இங்கே வழி நடத்தும், கற்றுத்தாரும், பலப்படுத்தும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனம் நல்லதாக. ஸோ இதனால் நம்ம பார்த்தோம்னா வேத பகுதிக்கு போகிறதுக்கு முன்பாய் ஒரு சிறு introduction, okay, a small introduction before we go to the passage for today. Okay, so I just start with the statement. So I think maybe it's a bit hard, but இது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். ஆனால் இது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த நாளில் நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டை பண்ணுகிறோம். ஸோ தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம அறியாமல் இருக்கிறோம். இது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். ஸோ இதனால நம்ம சபைகள் நம்ம பார்க்கிற வேலையில் அநேக சபைகள் நம்மளுடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதை தவிர மற்ற காரியங்களே ஆக்டிவிட்டி, அநேக காரியங்கள் பணத்தை குறித்து, ஸோ அநேக சபைகள் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஒரு முன்னுரையோடு நான் ஆரம்பிக்கிறேன். டுடே many Christians are saying they are loving God, but they became very lazy about kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அசட்டை பண்ணுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கரிசனை இல்லாமல் இருக்கிறோம்.
ஸோ அநேக நேரங்களில் நம்ம வந்து மனுஷர்களுக்குள்ள இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து நான் தேவனை வந்து மிகவும் நேசிக்கிறேன்னு சொல்லும் போதே ஸோ நம்ம அவங்க சொல்ற வார்த்தையிலே வந்து நம்ம உணர முடியும் உண்மையிலேயே. ஸோ வி கேன் டிசர்ன் ஃப்ரம் த ஸ்பிரிட். ஸோ ஆவிலேருந்து நம்ம வந்து உணர முடியும். ஸோ அவங்க வந்து உண்மையாக வந்து பேசுகிறாங்க. அன்றைக்கி நேரம் நம்ம வந்து தேவனோட சமூகத்தில் நம்ம காத்திருந்தோம்னா தேவன் நம்மளுடைய ஆவியை வந்து உற்சாகமூட்டுவார். தேவன் நம்மளோட ஆவியை வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ஒரு சிறு மாற்றத்தை கூட வந்து நம்ம உணர முடியும். ஸோ அதனால ஜனங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்ற வேலையிலேயே வந்து நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து உண்மையிலேயே சொல்றாங்களா இல்லைன்னா ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்றாங்களா. So when we hear someone saying that they are loving God, we can discern from the spirit that to check whether they really love God. Okay. ஆனா இந்த நாள்ல நம்ம ஒரு மனுஷர்களா இருக்கிற வேலையில நம்மளுக்கே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கிறப்ப ஸோ தேவன் எல்லா காரியத்தையும் அறிந்த தேவன். ஸோ இஸ் omniscient. omniscientனா வந்து he knows everything. So God knows everything. ஸோ தேவன் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கும் போது ஸோ நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற வேலையில நம்மளே இன்னொரு மனுஷன் ஸோ வந்து தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ற வேலையில அவங்க உண்மையா சொல்றாங்களா பொய்யா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை அறியறதுக்கு நம்மளுக்கு அந்த திராணி அந்த அந்த ஞானம் வந்து இருக்கிற வேலையிலேயே வந்து தேவன் வந்து எல்லா காரியத்தையும் அறிந்த தேவன். ஸோ இஸ் omnipotent, இஸ் omniscient, ஸோ இஸ் omnipresent. ஸோ அவர் எல்லா இடத்துலையும் இருப்பா. எல்லா காரியத்தையும் அறிந்த தேவன், எல்லா செய்யக்கூடிய சர்வ வல்ல தேவன். அவர் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம சொல்ற வேலையில நான் வந்து உங்களை நேசிக்கிறேன்னு சொல்ற வேலையில அவர் வந்து அது அறியாமல் இருப்பாரா? ஸோ இது வந்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம வந்து தேவனுடைய கிருபை தேவனுடைய அன்பை வந்து நம்ம அசட்டை பண்ணுகிறோம். ஸோ தேவனுடைய அன்பை வந்து அசட்டை பண்ணுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டை பண்ணுகிறதுக்கு சமமா இருக்கு. ஸோ when we are ignoring all the small details about kingdom of God, so we are indirectly saying we are not loving God. So that's the small introduction. Okay, so if even a limited human being like us can discern whether someone is genuine or not, how much more God will know. Okay, நம்ம ஒரு சாதாரண ஜனங்களா இருக்கிறப்ப சாதாரண ஒரு மனுஷனா நம்மளுக்கு வந்து எல்லா காரியமும் நம்மளால செய்ய முடியாது. ஸோ நம்ம பார்க்க முடியாது. ஆனால் தேவனால வந்து எல்லா காரியங்களும் செய்ய முடியும். ஸோ அவரு ஒரே வார்த்தையினால உலகத்தை படைத்த தேவன். ஸோ அவர்னால வந்து எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் நம்ம அநேக காரியங்கள் செய்ய முடியாது. நம்மளுக்கே வந்து நம்ம அநேக காரியங்கள் அறிந்திருக்கும் போது ஸோ நம்மளை குறித்த தேவன் எவ்வளவு அறிந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து நம்ம பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். பழைய ஏற்பாடுல தேவனை குறித்த அநேக காரியங்கள் வந்து பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடுல ஸோ தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை குறித்து இயேசு கிறிஸ்துவ போதிக்கிறார், பவுலும் வந்து போதிக்கிறார். ஸோ அநேக காரியங்கள் ஸோ நம்மளுடைய குவாலிட்டி ஸோ நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற வேலையில நம்மளோட தரம் வந்து இப்படி இருக்கு. ஸோ அதுதான் வந்து தேவன் இந்த நாளில் வந்து பரிசோதிக்கிறார். ஓகே, ஸோ இது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஸோ நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2வது வசனம். Okay, Proverbs chapter 16 verse 2. Okay, I read in English. All the ways of a man are clean in his own eye, but the Lord weigheth the spirit. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஸோ நீங்க சில இடத்துல சில டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஸோ தமிழ்ல வந்து ஆவிகள்னு வந்து போட்டிருக்கு. ஸோ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஸ்பிரிட்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ சில இடத்துல வந்து என்ன போட்டிருக்குன்னா மோட்டிவ்ஸ். ஓகே, ஸோ நம்ம மோட்டிவ் நம்மளுடைய நோக்கங்கள். ஸோ நம்மளுடைய நோக்கங்களை இருந்து தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார் இந்த நாள்ல. ஸோ என்னென்ன காரியங்கள் ஒரு காரியத்தை வந்து நம்ம சொல்றோமா ஒரு காரியத்தை நம்ம செய்யறோமா தேவன் நம்ம நோக்கங்களை தேவன் இந்த நாள்ல ஆராய்ந்து பார்க்கிறார். ஸோ வசனம் நீதிமொழிகள் 16:2 இது முன்பாக நம்ம வாசித்தோம். ஸோ we have read from Proverbs chapter 16 verse 2. He is clearly mentioning that God weighed our motives. Okay, God weighed our spirit. Okay, so இந்த நாள்ல நம்மளோட கண்களுக்கு ஸோ நம்ம செய்கிற காரியங்கள் நலமா இருக்கும். ஆனா தேவன் அதுக்கு பின்னால நலமான காரியத்தை தேவன் பார்க்கல. அதுக்கு பின்னால வந்து நம்மளோட நோக்கம் என்ன இருக்கு, ஸோ என்ன காரியம் நம்மள வந்து அந்த காரியத்தை குறித்து உற்சாகப்படுத்துகிறது, எந்த காரியம் வந்து அந்த காரியத்தை வந்து நம்ம தேடி போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தேவன் அந்த நோக்கத்தை பார்க்கிறார். ஸோ
So we need to understand. So we cannot lie to God. Okay, we need to understand clearly that நம்ம தேவன் இடத்துல நம்ம போய் சொல்ல முடியாது. காரணம் அவர் நம்ம நோக்கத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இதுதான் வசனம் சொல்லுகிறது. That's what Proverbs 16:2 is saying. Okay, I really hope many of us here will check our motive today and change. So இதனால நம்மளுடைய நோக்கங்கள், ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாய், ஸோ நம்மளுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோக்கங்கள் சரியா இல்லைன்னா இந்த நாளில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ we need to change. Okay, that is what நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது, because we are living on the earth, so we are very used to worldly setting. ஸோ உலகத்துடைய தரத்துக்கு நம்மளை வந்து இறக்கி வைத்துட்டோம். ஆனா இந்த நாளில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஸோ தேவன் எதிர்பார்க்கிற தரத்துக்கு நம்ம போகணும். ஸோ தேவன் எதிர்பார்க்கிற நோக்கத்துக்கு நம்ம போகணும். ஸோ இதனால நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற வேலையில நம்ம தேவனுடைய தரத்தை நோக்கி போறது தான் வந்து நம்மளுடைய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். That must be our goal. Okay, so don't come to church just to get benefits. So ஒரு சபைக்கு வரது ஒரு காரியத்தை வந்து பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு மாற்றம் இல்லை. இது வந்து எப்போதும் வந்து நீங்க வாசிக்கலாம். இது யார் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா I always see in Facebook, don't ask what you can do for a nation. What nation can do for you. Ask what you can do for the nation. So ஒரு தேசம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆனா நீங்க தேசத்துக்கு என்ன செய்யறீங்க. ஸோ அதுதான். அதே போல we are the citizen of kingdom of God. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனா இருக்கிற வேலையில, ஸோ தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறதை காட்டிலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்தோம். ஸோ அதுதான் வந்து தேவன் இந்த நாளில் நம்மளோட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஸோ ஐ சே ஜஸ்ட் now don't come to church just to get the benefit. ஸோ இங்க இருக்கிற நல்ல காரியங்களே, சபையில் இருக்கிற நல்ல காரியங்களே எதிர்பார்த்து தேவனை தேடி வரக்கூடாது. ஸோ காரணம் வசனம் கிளியரா சொல்லுகிறது. ஸோ என்ன சொல்லுகிறதா, நம்மளுடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஸோ நம்ம ஜெபத்தில் நம்ம சொல்லுகிறதுக்கு முன்பாகவே வந்து தேவன் நம்மளோட தேவைகளை அறிந்திருக்கார். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திப்பார். எப்படியாக வந்து நம்ம பெற்றோர்களாக இருக்கிற வேலையில, ஸோ நம்மளோட பிள்ளைகளோட தேவைகளை அவங்க கேட்கறதுக்கு முன்பாக நம்ம சந்திக்கிறோமோ, ஸோ உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களே வந்து நம்ம அதை அறிந்திருக்கிற வேலையில, ஸோ தேவன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வார். ஸோ when we are the earthly parents know how to provide to the children, so Heavenly Father will always provide our needs. So don't come to church just to get benefit. So we at times, ஸோ அநேக நேரங்களில் ஒரு காலகட்டத்தில் ஸோ நம்ம வந்து சபையை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்திருப்போம். ஆனால் ஒரு காலகட்டம் போனப்ப ஒரு படி கூட போய் லார்ட் ஐ வாண்ட் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிப்போம். இந்த நாள் ஆண்டவரே நீர் என்னை உங்களுக்கு வந்து நான் பயன்பட வேண்டும். ஆனால் இந்த நாள் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand one thing, that we can never be useful to God if we are not being diligent in studying the word of God. ஸோ இந்த நாளில் தேவனுடைய காரியங்களை குறித்து, ஸோ இந்த நாளில் தேவனுடைய காரியங்கள், ஸோ தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய சிந்தைகள் எல்லாம் தேவனோட வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, புதிய ஏற்பாடும் பார்க்கலாம், பழைய ஏற்பாடும் வந்து பார்க்குற வேலையில, ஸோ தட்ஸ் த லவ் லெட்டர் ஃப்ரம் காட் டு அஸ். ஸோ தேவனோட பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு தேவன் எழுதின ஒரு காதல் கடிதம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம வாசிக்கிற வேலையில இந்த நாளில் அதை வாசிக்காமல் தேவனுடைய காரியத்தை நம்ம தேடாம, we are not being diligent in seeking about kingdom of God and God himself, we cannot say that God please use me. Okay, இந்த நாளில் நம்ம ஒரு வார்த்தையா சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். But how God want to use you if you are not in the standard? So we need to upgrade. We need to upgrade. ஸோ எப்படியா வந்து ஒரு காடி வந்து நீங்கள் 1.5 cc பயிச்சிங்கன்னா 2.0 போகணும். டவுன் கிரேட் பண்ணீங்கன்னா 1.3 போனீங்கன்னா ஓட்டுற ஃபீலே இருக்காது. ஆமாவா இல்லையா? ஸோ போகிற என்ன எவ்வளோ அமுக்குனா கூட காடி நவராத மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஆல்ரெடி யூஸ் டு யூஸ் 1.5 cc car and you need to upgrade to 2 cc 2.0 or 2.4, then you can feel the smoothness of the car. You can enjoy the ride. If you downgrade, you will feel like how much you press the pedal,
you still like going slow. Okay, similar. Our Christian life also is the same. So if you want God to use you, so you need to up your standard. When you are in the standard that God is expecting you, தேவன் எதிர்பார்க்கிற அந்த தரத்துல இருக்கிற வேலையில மாத்திரமே தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். இதனால நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் வந்து என்னன்னா, check what something new you learn from God today, about God today. So நேற்றைய நாள் இன்றைய நாள் தேவனை குறித்து என்ன புது காரியத்தை நம்ம கற்றுக்கணும். இந்த நாள் நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஏதாவது கற்றுக்கொண்டோமா? ஸோ தேவனை குறித்து நம்ம வந்து தேவனை நேசிக்கிறோம்னு சொல்றோம். இதுதான் அநேக நேரத்துல வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஒரு நபரை நம்ம நேசிக்கிறோம்னு சொல்றப்ப அவங்களை குறித்து எல்லா காரியமும் வந்து நம்ம அறிந்து கொள்ளணும்னு பார்ப்போம். So we will try to learn everything about the person we love. And today we are saying, as Christian, we are saying we are loving God, and we never learned anything new about God yesterday. So we are just being a hypocrite. Okay, to simply say. So நம்ம வந்து ஒரு பொய்யர்களா இருக்கோம். So தேவன் அந்த நோக்கத்தை எதிர்பார்க்கிறார். So என்னோட மகன் என்னை நேசிக்கிறான்னு சொல்றாங்க, ஆனா என்னை குறித்து ஒரு காரியத்தையும் புதுசா கத்துக்கலையே. See, so God is expecting that kind of change in our life. So if your answer is no today, you need to check the priorities you set for God in your life. So இந்த நாள்ல நம்மளோட பதில் இல்ல, ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ளன்னு வந்து நம்ம சொன்னோம்னா, இதனால தேவனுக்கு நம்ம வைத்திருக்கிற நம்ம வாழ்க்கையில இருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம வந்து மாற்ற வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ சரியா இல்லைன்னா தேவனை முதலாவதா வைக்க வேண்டும். காரணம் வசனம் வந்து என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதலாக தேடுற வேலையில தேவன் எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார். அதுதான் வந்து வசனம் சொல்லுகிறது. Okay, so if you can read English, get a good commentaries to understand God's word better. Okay, உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க முடியும். ஸோ தமிழ்ல கூட சில கமெண்டரி இருக்கு. ஸோ கமெண்டரின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ வேதத்துல ஒரு வசனம் வந்து இருக்குன்னா, அந்த வசனம் எங்க எழுதப்பட்டுச்சு, ஸோ யார் எழுதுனா, ஸோ அந்த வசனத்துல என்ன சொல்லுறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சி புத்தகங்கள் இருக்கு. Okay, commentaries. There are various commentaries available for you to understand the word of God better. Okay, VSB ORN நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்ல கூட இங்க கூட சில சபையிலேயே சில புத்தகங்கள் இருக்கு. ஸோ இந்த நாள்ல தேவனை குறித்து நீங்க அறிந்து கொள்ளணும்னா, நீங்க இந்த கமெண்டரியை வந்து நீங்க வாசிக்க வேண்டும். I never hear anyone approach me until today saying I wish to buy Bible or Christian material but I don't have money. So அநேக காரியங்களுக்கு வந்து நான் அநேக தேவைகளோடு வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா யாரும் வந்து இதுவரையில எனக்கு இந்த கமெண்டரி வாங்கலான்னு எனக்கு ஆசையா இருக்கு, படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இந்த எனக்கு காசு வந்து பத்தல, எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்டது. மற்ற தேவைகளுக்கு நிறைய பேர் வருவோம், ஆனா தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம கரிசனையை காட்டுறது இல்லை. So it's only God is weighing all these small things. So all these small things may be insignificant in our eyes. அதான் வசனம் Proverbs 16:2, நீதிமொழிகள் 16:2 என்ன சொல்றதுன்னா, சில காரியங்கள் மனுஷனோட கண்களுக்கு நல்லதா இருக்குமா, ஆனா அது ஆண்டவருடைய கண்களுக்கு அது நல்லதா இருக்காது. ஸோ அதே போல சில காரியங்கள் மனுஷனோட கண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அது தேவனுக்கு அது முக்கியத்துவமா மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். ஸோ அதனால இப்படிப்பட்ட சின்ன காரியங்களை தேவன் இந்த நாள் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஓகே, இன்னொரு பக்கத்துல வந்து நம்ம பார்க்கும்போது கிறிஸ்டியன் lost the zeal for word of God. ஓகே, ஸோ சபைகள்ல அநேக காரியங்கள், அநேக நிகழ்ச்சிகள், அநேக ஆக்டிவிட்டி, எல்லா காரியத்துக்கும் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கு அது ஒரு சாதாரணமாக மாறிவிட்டது. இது ஆல்ரெடி பிகேம் a norm. ஓகே, இப்போ நியூ நார்ம் பற்றி பேசுகிறோம்ல, ஓகே, அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாலே அது நியூ நார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அது வார்த்தையா பரவாயில்ல. ஸோ பைபிள் ஸ்டடின்னு சொன்னோன்னா நிறைய பேர் வரமாட்டோம். ஸோ ப்ரேயர்னு சொன்னால் வரமாட்டோம். ஸோ ஆனால் ஆக்டிவிட்டி, ஃபேமிலி டே, ஸோ எல்லாம் இருப்பாங்க. ஸோ இதனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்கிறோம், ஸோ ஆர்ஃபனேஜ்க்கு போகிறோம். So the church are more focusing on activities rather than learning about God, learning about the kingdom of God. Okay, in the other side, churches are focusing on profits.
ஓகே, யாருக்கிட்ட என்ன காசு வந்து எடுக்கலாம். ஸோ மோஸ்ட் சர்ச்சஸ், ஸோ மோஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் ஆர் ரன்னிங் as a business entity. ஓகே, business entity. ஸோ இந்த நாளில் அநேக சபைகள், எல்லா சபையும் நான் சொல்லலை, மேபி நீங்களும் வந்து சில சபைகளை வந்து பார்த்துருக்கலாம். ஸோ they are only focusing on profit. So they are only focusing on how to get money from people. ஓகே, ஸோ ஒரு கிளப், ஓகே, கிளப்ல வந்து அது மாதிரி தான். ஓகே, மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து சேர்றாங்களோ, ஸோ மெம்பர்ஸ்க்கு மெம்பர்ஷிப் ஃபீ, ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன், ஓகே, எடுத்து, ஓகே, ஸோ we are running a business. So most churches are running on for profit, making money of people. Okay, there are so many ministers and churches start with simplicity. ஆரம்பம் வந்து நல்லதா தான் இருக்கும். எல்லா ஆரம்பமும் ஆரம்பத்துல எல்லாமே ஸோ ஒரு சிம்பிளான ஒரு காரியம். Okay, all the ministries, all the preachers are starting with a good motive, but along the way there are deviation. Okay, ஒரு போற வழியில ஒரு திசை திருப்பு. ஒரு போற திசையிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி, so started to focus on money and profits. Okay, so I've seen so many great ministries and churches closed down because of money. Recently கூட I think போன வாரத்துல கூட ஸோ ஒரு சபை, ஸோ கேரள ஒரு பெரிய சபை, ஸோ நான் கேள்விப்பட்டேன், வெரி பிக் மினிஸ்ட்ரிஸ், ஸோ அநேக ஊழியங்க, அநேக பிஸ்னஸ், இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு சிறு காரியம் ஃபைனான்ஸ்னால அந்த சபை வந்து ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு மலேசியாவோட கவர்மெண்ட் KDN, ஸோ KDN Kementerian Dalam Negeri, ஸோ Kementerian Dalam Negeriயில் என்ன ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி, pendaftaran pertubuhan. Okay, நம்ம சர்ச் எல்லாமே அது கீழே தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். we are registering under NECF is registered under Register of Societies, ROS. So ROS வந்து போயிட்டு ரிப்போர்ட் பண்ணனால the whole ministry are closed today. So all the ministries running under it. So அது கீழே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் all to because of focus. ஸோ ஆரம்பம் வந்து எல்லாமே நல்லது தான், எல்லா ஊழியத்தோட ஆரம்பமும் நல்லது தான். ஆனால் நடுவில் நம்மளோட நோக்கம் மாறுற வேலையில் ஸோ God cannot use us. Okay, ஸோ இயேசுவோடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பார்க்குறப்ப அவர் 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். ஒரு வாட்டி கூட அவர் பணத்தை அவர் முக்கியத்துவப்படுத்தவே இல்லை. பணத்தை வந்து அவர் முக்கியத்துவப்படுத்தலை, ஆனால் ஜனங்கள் அவர் ஆசீர்வதித்தாங்க. அதுதான். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட சீடர்கள் மத்தியிலையும் பணத்தினால தான் பிரிவினை நடந்துச்சு. ஓகே, ஜூடாஸ் இஸ்காரியட் வாழ்க்கை வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜூடாஸ் இஸ்காரியட் took money because of that the ministry. So he sentenced Jesus, okay, to death, but God still used that. But the finance, the money is become the primary motive. Okay, so Jesus never at time focus on money. அவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேளை கூட அவர் பணத்தை குறித்து அவர் முக்கியத்துவப்படுத்தவில்லை. His focus was entirely on bringing down kingdom of heaven to earth. So அவருடைய முக்கியத்துவம் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ஆர்லோக ராஜ்யம் பூமியில வந்து கட்டப்பட வேண்டும், எப்படியா வந்து கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவருடைய ஒவ்வொரு உவமைகளும் பார்க்குற வேலையில, ஸோ அவருடைய ஒவ்வொரு போதனைகள்லையும் அவர் பாண்டவர் ராஜ்யத்தை குறித்து தான் வந்து அவர் பேசி கொண்டிருந்தார். ஸோ எப்படியாய் வந்து பூமியில வந்து கட்டுகிறது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டிருந்தா. இந்த நாள்ல நம்மளோட சபைகள், நம்மளோட ஊழியங்கள், ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படியாய் வந்து பரலோக ராஜ்யத்தை பூமியில நான் கொண்டு வர முடியும். எப்படியா இயேசு கிறிஸ்து அவர் செய்த அந்த 3 ஆண்டுகள் தான். இதனால நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை சேவிக்கிறோம்? ஸோ அவர் 3 ஆண்டுகள் செய்த அந்த ஊழியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த ஒரு காரியம். அதுக்கப்புறம் அநேக ஜனங்கள் அதை வந்து தொடர்ந்து வந்து இந்த நாள்ல நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம். இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளுக்கும் அது அவருடைய அந்த செய்த அந்த காரியத்தின் வல்லமை வந்து இருக்குன்னா காரணம்
அவருடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரது. ஜீசஸ் primary focus was to bring kingdom of heaven to earth. Okay, how we can endure in love to Jesus until then. So இதனால் நம்மளோட ஒரு கேள்வி வந்து என்னவா இருக்கணும்னா, எப்படியா வந்து இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அந்த அன்பு கடைசி வரைக்கும் வந்து நான் காட்ட முடியும், என் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும். How I can endure in love to Jesus until the end. The Bible is saying the church is the bride. வேதத்துல வந்து என்ன வந்து சொல்லுகிறதுனா, சபை வந்து அவருடைய மனவாட்டிகளா இருக்கு. மனவாட்டி, மணமகள், இதுதான் வந்து அநேக வார்த்தைகள். So church is the bride and Jesus one is bride exclusively for him. இயேசு கிறிஸ்து நம்ம சபை வந்து அவருடைய மனவாட்டியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம அவருடைய மனவாட்டியா அவருக்கு மாத்திரமே வேண்டும் என்று தேவன் வந்து எதிர்பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் அந்த தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Okay, when Jesus come, we want to bring us to with him. Okay, we need to wait for him as a bride. Okay, nothing wrong in wanting the love only for ourselves. So இயேசு கிறிஸ்து எப்படியாய் நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய முக்கியத்துவம் எல்லாமே வந்து அவருக்கு மாத்திரமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுகிறாரோ அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஓகே, ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்க்கும்போது கணவன் மனைவி இல்லாட்டினா பிள்ளைகள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், ஈவன் இந்த நாளில் நம்ம பார்க்குறப்ப மிருகங்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கு, பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு எரிச்சல் உள்ள அன்பு, ஓகே, பொசசிவ்னஸ். ஸோ இதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு காரியம். உங்கள் கணவன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை நேசிக்கிறேன், ஆனால் அந்த அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை உங்க மனைவி வந்து சொல்றாங்கன்னா, உங்களே நேசிக்கிறேன் ஆனா அந்த ஆணியை நான் நேசிக்கிறேன், அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? How if for example, so you being a husband, so you are hearing your wife saying, so I love you but I love that man also. How if your wife or husband also saying the same, so I love you but I love that man also. Okay, ஸோ இதனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் மிருகத்துக்கு கூட இருக்கும். ஸோ மிருகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை ஒரு உதாரணம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நாய்க்குட்டியை நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம்னா, ஸோ அதுக்கு நம்மளை சுற்றி வந்து ஓடி வரும். ஆனால் நம்மளை வந்து முகம் இருக்கிற வேலையில் வேற நாயோட வாசனை நம்ம மேலே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, பிகாஸ் இட்ஸ் பொசசிவ். யூ ஒன்லி லவ் யூ ஒன்லி வாண்ட் யுவர் லவ் ஃபார் itself. So similar like the animals. So let's say you have a dog, so when you are coming back home, your dog will come around you, and if it sniffs other dogs smell on you, you will start to get jealous. Okay, so similar. So nothing wrong in wanting the love for ourselves. We don't want our husband or wife to look at another person and saying, I wish I married him. Okay, so இந்த நாளில் உங்களுடைய மனைவி அதான் கணவன், நான் வந்து அந்த நபரை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே பலான்னு அறையெல்லாம் போல இருக்காது. ஸோ அப்படிதான், when we are loyal, we are having the spirit of bride. ஸோ எப்போ வந்து நம்ம உண்மையாக இருக்கிறோமோ, ஸோ நம்மக்குள்ளார அந்த மணவாட்டியின் ஆவி, அந்த மணமகளின் ஆவி, ஸோ மணமகளின் ஆவி வந்து என்ன வந்து சொல்லுகிறதுனா, we are faithful, we are only faithful to one. அதனால தான் கிறிஸ்துவத்தில் நம்ம பார்க்குறப்ப we only can marry one, it's only one way, so we don't have 4 choices. Okay, ஒன்று முடியலைன்னா இன்னும் ஒன்று முடியலைன்னா 4 பிள்ளையார் வந்து நம்மளுக்கு இல்லை. So we don't have 4 choices like the other races. So in Christianity, there's only, we can marry one, it's only one way. So one way. So we need, God is expecting faithfulness in us. So when we have faithfulness, so we are having the spirit of bride. So மனவாட்டியின் ஆவி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும்.
if we have the tendency over another person, we are having the spirit of harlot or unfaithfulness. So spirit of harlot na வேசியின் ஆவி. ஸோ வேசி எப்படி வந்து அவங்க பார்ட்னர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்களோ, ஸோ அதே போல் ஒரு 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 நபர் மேலே, நம்மளோட கணவன் மேலே நம்ம அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க மேலேயும் வந்து அன்பாக இருக்கணும்னு சொல்கிற வேலையில் நம்ம வாழ்க்கையில் இந்த வேசியின் ஆவி, the spirit of harlot is working. So we need to be careful. ஸோ இதே காரியத்தை எப்படியா வந்து நம்ம வந்து ஒரு உதாரணம் கொடுத்தேன். I gave an example of husband and wife. So we apply the same thing on Christ and money. Okay, so money indicating the world. Okay, money indicating the world. So in the when we are devoted to Christ, there will be no attraction to money. Okay, money is good. So பணத்தை தேடி போறது மிகவும் நல்லது. ஆனா பணத்தின் மேல ஆசை தேவன் வந்து வெறுக்கிறார். காரணம் பணத்தின் மேல நம்ம ஆசை வைக்கிற வேலையில நம்ம தேவனை முக்கியத்துவம் படுத்த மாட்டோம். So when we are prioritizing money, so we are prioritizing world, and also we are putting God in a lesser priority state. Okay, so இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 16வது அதிகாரம் 13வது வசனம். Luke 16:13. So let us read. Luka 16:13. So I read in English. No servant can serve two masters, for either he will hate the one and hate the other, and love the other, or else he will be loyal to the one and despise the other. You cannot serve God and mammon. இது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்ல வாசிப்போம். லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரர்களும் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், இல்லவெனில் ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். சில வசனத்துல வந்து என்ன போட்டிருக்குன்னா, you cannot serve God and money. Okay, mammon. So I just want to say about this. So mammon is actually a spirit behind money. Okay, so ஒரு பணத்துக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆவி, பணத்தை தேடி பணத்தின் மேல ஒரு ஆசை கொடுக்கிற ஒரு ஆவி தான் வந்து mammon வந்து சொல்லுகிறது. ஸோ நீங்க போய் கூகுளில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பிரிட் that bring us to love of money. ஓகே, இந்த நாள்ல தேவன் பணத்தை குறித்து உண்மையை சொல்லல. பணம் நல்லது, பணம் நம்மளுக்கு தேவை. ஸோ we need money, பட் அதே வந்து நம்ம முக்கியத்துவம் படுத்தி அதன் மேல ஒரு அன்பை வந்து வைக்கிற வேலையில ஸோ நம்ம தேவனுக்கு சேவிக்க முடியாது. ஸோ Jesus said that there are only two masters. He never said that we have three masters. So we can only have God as master, or we can have mammon as master. Okay, and it is not God and Satan as no one will imagine it. So இந்த நாள்ல ஒரு ஊழியக்காரர் உலகத்துக்கு மேபி இது ஒரு உண்மையா இருக்கலாம். ஸோ தேவனுக்கும் ஒரு பிசாசுக்கும், ஸோ தேவனை வந்து தேடணும், சேவிக்கணும், இல்லைன்னா பிசாசு சேவிக்கணும். அது வந்து மேபி உலகத்துக்கு. இந்த நாள்ல நான் வந்து உங்களை கேட்டேன்னா, நீங்க தேவனை சேவிக்கிறீங்களா பிசாசு சேவிக்கிறீங்களான்னு? ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா நம்ம தேவனை தான் சேவிக்கணும்னு நமக்கு தெரியும். காரணம் நம்ம பிசாசு சேவிக்கல. So as a servant of God, as a child of God, we are definitely not serving devil. But what God is saying in this verse, there are very possible for us to serve God and try to please money at the same time. Okay, இந்த நாள்ல நம்ம வந்து என்ன வந்து சொல்லலைன்னா, நம்மளுக்கு பணம் வந்து முக்கியம். ஸோ பணத்தை நம்ம வந்து நேசிக்கிறது மிகவும் சாத்தியமான ஒரு காரியம். ஸோ தேவனை வந்து நம்ம நேசிக்கிறோம், அதே நேரத்தில் நம்மளோட வேலையும் வந்து நம்ம நேசித்து அதனால கிடைக்கிற லாபத்தை நம்ம வந்து எதிர்பார்த்து நம்ம வந்து போனோம்னா, ஸோ இட் இஸ் பாசிபிள். இன்னைக்கு வந்து நம்ம பிசாசை வந்து நம்ம சேவிக்க மாட்டோம். அது வந்து நம்மளுக்கு வந்து தெரிந்த ஒரு காரியம். ஆனால் நம்ம பணத்தை சேவிக்க முடியும். ஸோ we can always choose money over God. So there is possibility. That's why இங்க அநேக இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கிறப்ப ஸோ பிசாசு வந்து
இயேசு கிறிஸ்து வந்து பணத்தை வைத்து சோதித்தார். உலக புகழ், இந்த காரியங்கள், பணம் வந்து இருக்கிற வழியில எல்லா புகழும் வரும், எல்லா காரியங்களும் வந்து வரும். இந்த நாள் அது வந்து நம்ம சேவிக்கிறது மிகவும் சத்தியம். There is very possible for us to serve God and try to please money at the same time. Okay, even though we can say that we are not loving devil. Okay, we won't say I love that man but I love him more. So that, as I say, that is the spirit of Allah. So அது வந்து ஒரு வேசினாவி. இதனால நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம போய் சொல்லுவோமா, இயேசுவே நான் வந்து உங்களை நேசிக்கிறேன், ஆனா பணத்தையும் நான் நேசிக்கிறேன். இப்படிதான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம பிசாசை வந்து நேசிக்கணும்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு வேதத்துல வந்து வாசிக்கிறப்ப ஜீசஸ் அண்ட் பால் டிடன்ட் ஆஸ்க் ஃபார் மனி. ஸோ இயேசுடைய ஊழியத்தை வந்து நம்ம பார்க்கலாம், பவுலுடைய ஊழியத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அநேக தேவ மனுஷர்கள் யாரும் வந்து பணத்தை தேடி தேவனை வந்து மறுதளித்த ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ தேவனை வந்து தேடி போற வேலையில எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து தேவன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ தேவனிடத்துல நம்ம உண்மையா இருக்கிற வேலையில when we are being true to God, God will supply all our needs. That's what the Bible is saying. Okay, Paul and Jesus, they seek the kingdom first and things were added to them according to the word. So வேதத்தின் பிரகாரம் ஸோ காரியங்கள், நல்ல காரியங்கள், ஐஸ்வர்யங்கள் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. அதுக்கப்புறம் காரணம் அவர்களுடைய முக்கியத்துவம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதா இருந்துச்சு. ஸோ இதனால நம்மளுடைய வாழ்க்கையும் ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது மிகவும் முக்கியமா இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து நம்ம பார்ப்போம் எப்படியா இருந்து சில காரியங்கள், அநேக காரியங்கள் போதுக கடந்த சீரீஸ்ல வந்து அவர் நிறைய காரியங்கள் சொன்னார். இது வந்து கொஞ்சம் அதோட எடிஷன், அதோட ஒரு எடிஷன் தான். Seeking God's kingdom first will not be bed of roses as we imagine. அநேக தேவனுடைய ராஜ்யம், ஸோ நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன், ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை நாடி போறேன், ஸோ ஐ எம் seeking God, I am seeking kingdom of God. So many people are saying so, but seeking God's kingdom first will not be the bed of roses as we imagine. ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல ஒரு பிரயாணமாய் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது இருக்காது. ஓகே, இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது, ஸோ தேவன் எல்லா காரியத்தையும் வந்து பார்த்து கொள்வார். ஸோ அதனால ஸோ நான் தைரியம் இருப்பேன்னு சொல்றது அது ஒரு நல்ல காரியம். ஆனா எப்போதும் வந்து அது மாரி இருக்காது. எப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதலாவது வைக்கிறோம், நம்ம முடிவு எடுக்கிற வேலையிலே பிசாசு வந்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, so when we are saying that I want to seek God's kingdom first, so devil will start to attack us. So many experiences from the Bible. Okay, so how they were murdered, how they were martyred. அநேக தேவ மனுஷர்கள் ஸோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது அவங்க வந்து தேடினதுனால அநேக உபத்திரவங்களை வந்து அவங்க எதிர்நோக்கினாங்க. They have faced a lot of trial and tribulation along the way, but their focus always in building the kingdom of God with joy and gladness. ஒரு சந்தோஷத்தோடு ஒரு ஆனந்தத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். இதனால் அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கும். So many of us will have this question, why Lord, why? So I seek your kingdom first over money. I was faithful, but why I am tested like this? So அநேகருக்கு இந்த கேள்வி வந்து இருக்கும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, எல்லா காரியமும் நீங்க சொன்ன மாரி தான் நான் செஞ்சேன், உங்களோட ராஜ்யத்தை தான் நான் முதலாவது தேடினேன், நான் பணத்தை தேடி போலையே, ஏன் வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை நான் கடந்து போறேன்? இதுதான் வந்து இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. இங்க இருக்கிறவங்களுக்கும் ரிவைவல் ஜெனரேஷன்ல கேட்டுக்கொள்றவங்களுக்கும் சரி, நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து கடந்து போனீங்கன்னா சந்தோஷமா இருங்க. காரணம் நீங்க வந்து செய்கிற காரியம் இயேசு செய்தது. So what you are doing today, you are enduring the pain with love is actually what Jesus did. Okay? ஆனா அவர் செய்த காரியத்தினால கோடிக்கணக்கான ஜனங்கள், billions of people, so இந்த நாள்லயே வந்து நம்ம பார்க்கறப்பே வந்து over billions of Christians, billions of God's people are here. இதுக்கு முன்பாய் மரித்தவர்கள், இதுக்கப்புறம் வரப்போறவங்களே வந்து நம்ம பார்க்கறப்ப 1000 கோடிகள் ஜனங்கள் ஒரு செய்த அவர் வந்த அந்த உபத்திரவத்தினால
இந்த நாளில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். ஸோ அந்த நன்மைகளை இந்த நாள் வரையில நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதம் வரப்ப அப்படிதான் இருக்கும். இட் வில் ஓவர்ஃப்ளோ. இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து வேணும்னா, if we want that kind of experience that faced by Jesus, okay, we are, because of Jesus we are enduring the blessing. So we are getting the blessing until today. So similar our life also will be. Okay. So when God sends us to do His work, He will send us with testimony and miracles. So அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வர வேலையில, ஸோ தேவன் வந்து அவரை வந்து நம்ம பற்றி கொண்டு அவரை வந்து சார்ந்து இருக்கிற வேலையில, ஸோ தேவன் அநேக அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையை செய்வார். அந்த அற்புதத்தோடு தான் வந்து தேவனுடைய வேலைக்கு வந்து அவர் அனுப்புவார். இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். டெஸ்டிங் இஸ் a way God check our faithfulness and respond. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை தேவன் ஏன் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அனுமதிக்கிறார்னா, அந்த சோதனையில நம்மளோட பதில் வந்து இப்படி இருக்கும். So when God is testing us to check whether we are faithful. So when everything is fine, we can say we are faithful. எல்லா காரியங்களும் நல்லா இருக்கிறப்ப நான் வந்து தேவன் உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆனா ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போறப்ப, ஒரு தரித்திரம் சொல்ல ஒரு உபத்திரவத்திற்குள்ள கடந்து போறப்ப நான் வந்து தேவன் என்ன நேசிக்கிறேன் நம்ம சொல்ல முடியுமா? அதுதான் தேவன் இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில ஆராய்ந்து பார்ப்பார். So God will check how we are responding in the midst of tribulation. Testing is a way God check our faithfulness and respond. First, the testing of God and money will come in our personal life. Okay, so இது வந்து முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவன் முதலாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் தேவன் நம்மளை பரீட்சையை ஆரம்பிப்பார். ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம பரீட்சையை நம்ம ஜெயிக்கிற வேலையில குடும்பத்துக்கு அந்த காரியத்தை அவர் கொண்டு போவார். அதிலையும் ஜெயிக்கிறப்ப தான் அவன் வந்து சபைக்கு கொண்டு வருவார், மற்ற காரியங்களுக்கு கொண்டு வருவார். ஸோ we need to, when we are saying we are seeking God's kingdom, so we need to be faithful and endure the testing in our personal life first. ஸோ எப்போ வந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம்னு சொல்றப்பய தேவன் பண ரீதியில ஒரு சோதனையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். Okay, God will send the testing in our life. When we are faithful, God will test our family and other things. Okay, so இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். The same principle must be applied in all levels. So எப்போ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பணத்தை காட்டிலும் தேவனை நான் முதலாவதா வைக்கிறேன், நீங்க தேவனிடத்துல நிரூபிக்கிற வேலையில தான் வந்து அதே பிரின்சிப், அதே காரியத்தை அவர் குடும்பத்திலேயே நம்ம வந்து வைக்க வேண்டும். ஓகே, குடும்பத்திலே நம்ம ஒரு குடும்பமாய் இருக்கிற வேலையில நம்ம குடும்பமாய் நம்ம தேவனை தேட வேண்டும், தேவனை முதலாவது வைக்க வேண்டும் பணத்தை காட்டிலும். அதுலயும் வந்து நம்ம ஜெயிக்கிற வேலையில தான் வந்து சபைக்கு தேவன் கொண்டு வருவார், ஸோ மாநிலத்துக்கு கொண்டு வருவார், தேசத்துக்கு கொண்டு வருவார். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஸோ கேன் வி ப்ரூவ் டுடே தட் வி பாஸ் த டெஸ்ட் இன் அவர் லைஃப், ஃபேமிலி, மினிஸ்ட்ரி அண்ட் எக்ஸெட்ரா. இதனால நம்ம வந்து தைரியமா சொல்ல முடியுமா, இந்த பண ரீதியில, இந்த பொருளாதார ரீதியில தேவன் எனக்கு கொடுத்த, தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுத்த அந்த பரீட்சை, குடும்பத்துல கொடுத்த பரீட்சை, சபையில கொடுத்த பரீட்சை, வேலை இடத்துல கொடுத்த பரீட்சை, எல்லா காரியத்தையும் நான் சகித்தேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா இந்த நாள்ல தேவன் ஏன் இந்த காரியங்களை வந்து நம்ம சொல்கிறாரோ அந்த காரியங்களை நம்ம மாற்ற வேண்டும். So when we are saying I can prove today that I passed the test in our life, family and ministry and all the other things. So if you are saying you didn't pass that, so God is reminding you that there will be testing when you are saying nak ambil personal loan tak? Pinjaman peribadi. Okay, pinjaman peribadi. Okay, are you taking a personal loan? So உங்களுக்கு வந்து இவ்வளவு சம்பளம் இருக்கு, உங்களோட சம்பளத்துக்கு வந்து 2 லட்சம் நாங்க கொடுப்போம். So bank, when you are getting a salary slip, so bank will start to call you saying, sir, for your income you can take 200,000 personal loan from our bank. So
So we are giving a very low interest rate, okay, for 10 years, okay, 20 years. Okay, so you also won't have the need, but you are tempted to take the personal loan. Okay, personal loan வந்து ஒரு பக்கம் நம்மளோட ஜனங்களுக்கு, இன்னொரு சைடு வந்து கடன் வாங்குறது. ஸோ கடன் வாங்கிட்டு தேவையில்லாத காரியத்துக்கு கடன் வாங்குவோம். கடன் வாங்கி கடத்தை வந்து நம்ம இந்த நாளில் சேர்த்து கொண்டிருப்போம். ஸோ எப்போ இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கோ, when we are having this kind of habit of taking unnecessary loans and also borrowing money from people, so we need to understand that luxury above our ability is a bondage. ஸோ நம்மளுடைய திராணிக்கு மேலே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு லக்ஸரி வந்து ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம எதிர்பார்க்கிற வேலையில அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கட்டாய் மாறுகிறது. Okay, it's a bondage. So when you have a bondage, we are indirectly serving the spirit of Allah. So எப்போ வந்து நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ள நம்ம கடந்து போறோமோ, we are forced to. அது வந்து ஒரு சிறைசாலைக்கு வந்து நம்ம போனோம்னா வெளியில வந்து நம்ம சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்போம். So when you are free, so you are moving freely in the country. But once you commit a crime and you are put in prison, எப்போ வந்து நம்ம சிறையில வந்து போடப்படுறோமோ நம்ம செய்த தப்புக்காக அங்கே இருக்கிற காரியத்தை நம்ம பின்பற்றி ஆகணுமோ, நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ. ஸோ bondage is like that. ஸோ ஒரு கட்டு வந்து என்னன்னா, எப்போ கட்டுக்குள்ள வந்து போறோமோ அந்த பின்னால கட்டுக்கு பின்னால இருக்கிற ஆவி வந்து நம்மள ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ behind the bondage of having this kind of luxury life above the ability, நம்மளோட திராணிக்கு மேல நம்ம ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வந்து எதிர்பார்த்து நம்ம வாழ்ற வேலையில நம்ம அந்த கட்டுக்குள்ள கடந்து போவோம். அந்த கட்டுக்கு பின்னால வந்து நம்ம சொன்ன அந்த வேசியின் ஆவி இருக்கு. அந்த வேசியின் ஆவி வந்து என்ன பண்ணோம்னா நம்மள வந்து போட்டு ஆட்டி படைக்கும். ஸோ பணத்துக்கு வந்து முக்கியத்துவம். ஸோ கடனை அடைக்கிறதுக்கு போயிட்டு கொலை பண்ணுவோம், கடனை அடைக்கிறதுக்கு போய் திருடுவோம். ஓகே, அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்மள கடந்து போக வைக்கும். அப்படி ஆனா நம்ம தேவனோட பிள்ளைகளை இருக்கிறப்ப அது செய்ய முடியுமா? உலகத்தாருக்கு அது பரவாயில்ல, எப்படியோ கொலை பண்ணியாச்சும் வந்து கடனை கட்டிடுவான். ஸோ பேங்கை வந்து கொள்ளடிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து நிறைய தேர்வு இருக்கு. ஸோ worldly people, they have many options. They can rob a bank, they can steal, they can kill. So they can do everything in order to satisfy their need. But we as the Christian, we have no choice. Once you enter the bondage, we are controlled by the spirit of Allah. Okay. So for those who are having habit of using credit card for everything, it is absolute disgrace to God to buy things using credit card and couldn't pay the next month. யாருக்கு வந்து கிரெடிட் கார்டு ரொம்ப வந்து பாய்க்கிறோமோ, ஸோ நீங்கள் இன்னும் முதல்ல வந்து சொன்னல, பேங்க் வந்து எப்போதும் வந்து கால் பண்ணுவான், கிரெடிட் கார்டு வந்து பையங்க லோன் வந்து கொடுக்க, லோனோட சேர்த்து கிரெடிட் கார்டும் கொடுப்பான், ஃப்ரீயாக கொடுப்பான். ஓகே, உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் டோப்ளோ ரீபு, அதான் லிமப்ளோ ரீபு, நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் பாய்க்கலாம். ஆனால் தேவனுக்கு அது வந்து ஒரு அவமானம். எப்போ வந்து அவமானம்னா, கிரெடிட் கார்டை பற்றி நான் சொல்லலை. கிரெடிட் கார்டுக்கு வந்து நல்லதும் இருக்கு, காரணம் அது எமர்ஜென்சிக்கு நீங்க பயன்படுத்த முடியும். யூ கேன் யூஸ் கிரெடிட் கார்டு ஃபார் குட் திங்ஸ் ஆல்சோ, பிகாஸ் சம்டைம் யூ ஹேவ் அ மெடிக்கல் நீட், ஸோ யூ கேனாட் ஃபைண்ட் மணி, யூ யூஸ் கிரெடிட் கார்டு ஃபர்ஸ்ட். பட் அட் த மூமெண்ட் யூ யூஸ் கிரெடிட் கார்டு unnecessarily and you couldn't pay the next month, so that is a great disgrace for God. When you are saying you are a kingdom citizen and you cannot pay the next payment, but you took the loan first. எப்போ நம்ம வந்து கிரெடிட் கார்டில் அந்த கடனை வந்து எடுத்துட்டு அடுத்த மாதம் வந்து நம்மளால கடனை கட்ட முடியலையோ, அது தேவனுக்கு வந்து ஒரு அவமானமாய் இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? ஏசு கிறிஸ்து இந்த நாளில் வாழ்ந்தாருன்னா, ஏசு கிறிஸ்து கிரெடிட் கார்டில் ஜாமான் வாங்கிட்டு மறு மாதம் வந்து காசு கட்ட முடியாமல் தவிக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜீசஸ் will never live that kind of life because that is a disgrace for the Father God. So Father God, கிரெடிட் கார்டை எடுத்துட்டு பேங்க் கால் பண்ணும்போது ஓடுறது பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து அது மாதிரி செய்ய மாட்டாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிற வேலையில நம்ம அப்படி செய்தோம்னா இட்ஸ் a disgrace for God. So disgrace for heaven. So heaven is watching.
So we have heard a lot of sermon. நிறைய செய்தியில் வந்து கேட்டிருக்கோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வந்து மேலே எல்சிடி ஸ்க்ரீனில் பார்க்குற மாரி வந்து வானத்துவதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கிரெடிட் கார்டில் வந்து ஜாமான் வாங்கிட்டு காசு கட்ட முடியாமல் ஓடுறப்ப தலையிலே அடிச்சுக்குவாங்க. ஐயோ சரி என்னோட குடிமகன் இப்படி இருக்கானே. ஸோ அது வந்து ஒரு உதாரணத்துக்கு I just give an example of Jesus. So imagine Jesus living today, buying things in credit card and couldn't pay the next month. Okay, he will never do that because it will be a disgrace for the Father God. Okay, if we use the credit card for emergency and pay the next month, it's fine. Okay, முதல்ல வந்து ஒரு அவசரத்துக்கு சொன்னால ஒரு மெடிக்கல், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், திடீர்னு பில் வந்து கூட போச்சு, உங்களால் காசு கட்ட முடியாது, கிரெடிட் கார்டு வந்து போயிடுச்சு, அடுத்த மாசத்துல அந்த கடனை வந்து கட்டி முடிச்சிட்டீங்க, இல்லைன்னா உங்களால் அந்த கடனை வந்து தொடர்ந்து கட்ட முடிஞ்சுன்னா that's fine because it's something needy. Okay, something needed. ஸோ அது வந்து ஒரு தேவையான காரியம், அது வந்து நீங்கள் அடுத்த மாதம் உங்களால் கட்ட முடிஞ்சு தொடர்ந்து கட்ட முடிஞ்சுன்னா that's fine. But if you just simply taking loans from credit card, simply taking personal loan and you cannot afford to pay the next month, get rid of the credit card. Credit card உடச்சு போட்டுருங்க. Because credit card வந்து நம்ம கையிலே இருக்கு. எப்படி நம்ம ஃபோன் வந்து நம்ம கையிலேயே இருக்கோ, கிரெடிட் கார்டை நம்ம வாலெட்லேயே எங்கே போனாலும் ஊற்றிட்டு போகிறோம். ஏன் எங்கே போனாக்கி இந்த ஜாமான் வந்து பார்த்தாலே வாங்கணும்னு தோணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட்ல ஸோ ஆன்லைன் ஷாப்பிங், ஸோ எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங், லசாடா, ஷாப்பி. ஸோ we have a lot of online shopping because of COVID. So you are tempted, 99 sale, 77 sale, Merdeka sale. So all the sales will come. Finally, devil will sell you. So எல்லா சேலும் வந்துட்டு கடைசியில் devil பிசாசு வந்து நம்மளை வித்துருவோம். Okay, so don't stuck to all these scheme chapakaya. So இப்படிப்பட்ட ஒரு பிசாசுடைய ஒரு வஞ்சனைக்குள்ள வந்து மாட்டிக்கொள்ளாதீங்க. Okay, if ourselves stuck in this bondage and habit and we are seeing Christ manifested in flesh, which Christ we are following? இதனால நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்துல மறுரூபமானார்னு. ஸோ இதனால இயேசு கிறிஸ்துவே வந்து அப்படி செய்ய மாட்டார்னா நம்ம எப்படி இந்த தேவனை நம்ம வந்து சேர்த்து கொண்டிருக்கோம். Okay, so we need to change all this habit, all the unwanted habits of hell. We need to get rid of our life if we are saying we are the kingdom citizen. So நம்ம பரலோக ராஜ்யத்தின் ஒரு குடிமகன் என்று சொல்ற வேளையில நம்ம இப்படிப்பட்ட நரகத்தின் பழக்க வழக்கங்களை நம்ம வந்து மாற்ற வேண்டும். அது வந்து மிகவும் முக்கியமா இருக்கிறது. So if you are doing all these habits and you are claiming that you are serving God, you are not serving the real Jesus. You are serving the other Jesus. Okay, other Jesus. So மற்ற இயேசு பணத்தை போல இருக்கிற ஒரு இயேசு, பிசாசை போல இருக்கிற ஒரு இயேசு. Okay, imagine. Okay, so I just telling this. So today church failed to teach all this. அதனால சபை இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது இல்லை. How to handle your money, so how to handle your finance. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை சபையை வந்து கற்றுக் கொடுக்காதனால தான் ஸோ உலகத்தாரோட வந்து நம்ம இன்னும் மோசமா இருக்கும். உலகத்தார் வந்து நம்மளை பார்த்தா ஐயோ பரவாயில்ல நான் உலகத்துல இருந்து தர்றேன். காரணம் உலகத்துல இருக்கிறப்ப பிசினஸ் எல்லாமே கொடுப்போம், அவங்க எல்லாமே செய்ய முடியும், எப்படியாச்சும் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த காரியம் செய்ய முடியாது, இந்த காரியம் செய்ய முடியாது, ஆனால் நம்ம அவங்களை போல வாழணும்னு நினைக்கிறோம். It's supposed to be the other way around. So worldly people must look at us and say, I want to live like him, or something different in him. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் நம்ம காண்பிக்க முடியலன்னா so we are living in hell. Okay, அது வந்து மிகவும் முக்கியம். So financial education is very important, especially at this time. So பார்த்தீங்கன்னா அநேகர் இது வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாங்க. Okay, so many people were relaxed until COVID came. So COVIDனால அநேக பாதிப்புகள், அநேக வேலைகளை இழந்து போனாங்க. So government also trying their best to help us, giving moratorium, so giving so many exemptions. Okay, but all this financial education
especially at this time, is very important. So if you have this kind of struggle, please discuss. So we are opening this platform. So that's why we are here. So that's why we are here. We are not saying that we succeed, but we are there to help you. So don't struggle alone. ஸோ தனியாக வந்து நீங்கள் தள்ளாடி கொண்டு இருக்காதுங்க. ஸோ யாருக்கும் வந்து கேட்க முடியாமல். ஸோ காரணம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலோசனை வந்து கேட்டு, ஸோ தேவன் வந்து அந்த காரியத்தை நம்ம தேடி வரப்ப தேவன் அந்த காரியத்தை நம்மளுக்கு முடித்து கொடுப்பார். ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, செக் யோர் மோட்டிவ். Check our motive, especially related to finance. Okay. So சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தாருடைய ஒரு இது அது சபையிலேயும் வந்து நிறைய நடக்கிறது, எஸ்பெஷலி when choosing a life partner. நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க. ஸோ அதனால வந்து ஐம் டெல்லிங் திஸ். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ ஸோ மாப்பிள்ளையா, ஸோ மாப்பிள்ளைக்கு என்ன வேலை, ஓ இன்ஜினியரா, ஓகே பிஸ்னஸ் மேனா, ஓகே ஓகே, ஐயோ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, வரலாறு படிச்சிருக்காங்க, வேணாம் அது காசு கிடைக்காது, அக்கௌண்ட் தான் முடியும். ஸோ இதனால நம்மளோட தேர்வு எடுக்கிறது பணத்தை சார்ந்து இருக்கா. ஸோ அநேகரோட இது நம்மளோட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஃபார் கிறிஸ்டியன் we need to choose life partners based on God's will. ஸோ இந்த மனுஷன் அவனுக்கு மேபி வந்து இதனால பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் வந்து God can change in a split of second. So don't put the standard of world in choosing a life partner, especially for the youths, because standard of world can work for worldly people, but it will not work for kingdom citizens, because we need to ask God's will in everything, especially when choosing a life partner. So we don't have option. Once you get married, you are sentenced to life sentence. Okay, you already been there. You need to endure together. Whether you can see any downfall, you can see any weakness after the marriage, you need to endure. Okay, so இது வந்து நீங்க மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். Check our motive, not only in finance, in choosing life partner, in managing time, managing energy. இதனால நம்மளுடைய பலத்தை எப்படியாக நம்ம உபயோகிக்கிறோம், எப்படி நேரத்தை உபயோகிக்கிறோம், எப்படியாக வந்து மற்ற தேர்வுகளை வந்து எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Make a goal today that no matter what happen, at least from today until the end of life. ஸோ இதனால இந்த தேர்வை வந்து நீங்க எடுங்க. என்னன்னா, மேபி இது வரைக்கும் இங்க உலக பூர்வமாய் இந்த முக்கியமா இந்த பணத்தை குறித்து காரணம் இந்த நாள் இந்த வசனம் பணத்தை குறித்து யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மேமன். ஸோ பணத்தின் ஆசையும் வந்து தேவனையும் வந்து நம்ம ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது. அதுதான் வந்து இந்த நாளோடைய ஒரு தலைப்பு. ஸோ அதனால பணத்தை குறித்து மிகவும் முக்கியமாக வந்து நான் சொல்லுகிறேன். ஸோ மேக் அ கோல் டுடே தட் நோ மேட்டர் வாட் ஹேப்பன் அட்லீஸ்ட் ஃப்ரம் டுடே. இது வரைக்கும் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, காட் வில் ஹெல்ப் யூ டு சால்வ் இட். அது வந்து தேவன் இது வரைக்கும் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா தேவன் அந்த காரியத்தை எப்படியாவது தேவனை தேடி வர வேலையில அந்த காரியத்தை அவர் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பார். ஆனா இந்த நாள்லேருந்து உங்க வாழ்க்கையோட கடைசி நாள் வரை யூ ஆர் நாட் கோயிங் டு போரோ மணி ஃப்ரம் எனிஒன். யாரிடத்துலேருந்தும் இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் யார்கிட்டயும் கடன் வாங்க போறது இல்லை. and settle all the unnecessary loans within the next 3 years. அடுத்த 3 ஆண்டுல உங்களுக்கு இருக்கிற எல்லா கடனையும் அடைக்கும்படியாய் தேவனிடத்துல ஒரு பொருத்தனை எடுக்கும். இதுதான் வந்து நான் இந்த நாள் அவங்க சொல்றேன். இட் மே சவுண்ட் இம்பாசிபிள். அது வந்து உலகத்தாரோட கண்களை நம்மளுடைய பலத்துல வந்து நம்ம பார்க்கறப்ப அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு காரியமா இருக்கலாம். But when you seek God first, He'll make it possible. Amen. Okay, He can just overturn things within one night. Okay, God can overturn things. Maybe the situation you are facing today is not right. Maybe it's not on your favor. So நீங்க எதிர்பார்த்திருக்க ஒரு சூழ்நிலையில நீங்க இப்ப கடந்து போகாமல் இருக்கலாம். ஆனா தேவன் தேடி வர வேலையில
தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ மறுபடியும் சொல்றேன், மேக் a goal today that no matter what happen, at least from today until the end of your life, you are not going to borrow money from anyone and settle all the unnecessary loans within the next 3 years. Okay, so இது வந்து ஒரு பொழுத்தனை வந்து இந்த நாள் எடுங்க. It is okay if you have little, learn to live faithfully with the little you have. உங்களுக்கு கொஞ்சம் காரியம் இருந்தால் கூட அந்த கொஞ்சம் காரியத்தின் மத்தியிலையும் நீங்கள் தேவனை வந்து உண்மையாய் தேடி தேவன் மேலே உண்மையாய் இருக்கிற வேலையில் God will make it multiply. தேவன் அந்த காரியத்தை God will bring expansion in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விரிவாக்கத்தை வந்து தேவன் வந்து கொடுப்பார். இது வந்து நீங்கள் ஆவியில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, நீங்கள் ஒரு வேதத்தில் வந்து ஒரு உதாரணம் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஜரிபாத் ஊரில் இருக்கிற அந்த விதவை இந்த கொஞ்சத்துல கூட தேவனுக்கு உண்மையா இருந்தான். அதே சூழ்நிலை நம்ம இருந்தோம்னா நம்ம ரொட்டி சுட்டு சாப்பிட்டுருக்கோம். ஆமாவா இல்லையா? நம்மளுக்கே வந்து பத்துல இவன் வேற வந்து கேட்கறான்னு சொல்லிட்டு சரி வேற வீட பாத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க அந்த நாள்ல தேவன் மேல வைத்திருக்கிற அன்புனால தேவனுடைய ஊழியக்காரனே அந்த நாள்ல அவங்க கனப்படுத்தினால தேவன் அந்த பஞ்ச காலம் முதல் இதனால நம்மளும் அதே சூழ்நிலையில தான் இருக்கோம். ஏன் இந்த மீட்ஸ் ஆஃப் கோவிட் அவங்க அந்த நாள்ல பஞ்ச காலத்துல இருந்தாங்க, நம்ம வந்து இந்த நாள்ல கோவிட் காலத்துல இருக்கோம். ஓகே, maybe for world people is impossible, but God will supply all your need abundantly during this time. ஓகே, எப்போதும் வந்து யோசிச்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் வந்து என்னன்னா, எப்போ உலகத்தானுக்கு ஒரு வகையில் நடக்குதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எதிர்மாறா நடக்கும். So when the world is facing deficit, you will have abundance. எப்போ வந்து உலகத்தாருக்கு குறைவு இருக்கோ தேவன் வந்து உங்களுக்கு நிறைவை கொடுப்பார். எப்போதும் வந்து ஆனா நீங்க தேவனை தேடி வாழ வேண்டும். நீங்க எடுக்கிற தேர்வு சரியா இருக்கணும். Your decision is very important. To love God and He will provide all your needs supernaturally. So தேவனை வந்து நேசிங்க. So தேவனை வந்து கனப்படுத்துங்க. So தேவன் உங்களை எல்லா ரீதியிலும் ஆசீர்வதிப்பார். The area of money is the primary area God will test us before He gives us ministry. Okay, so பொருளாதாரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. தேவன் நம்மளை சோதிக்கிறது, அவரோட ஊழியத்துக்கு நம்மளை அனுப்புறதுக்கு முன்பாய். ஸோ இந்த நாளில் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா, பண ரீதியில் தேவன் வந்து உங்களுக்கு சோதனை வந்து கொடுக்கறது நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். And make sure you succeed, because today you already know that you will be tested in the area of finance, and make sure you pass. Okay, so என்னோட வாழ்க்கையில நம்ம பார்க்குறப்ப சாட்சியா வந்து நான் சொல்றேன் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன் சபையில். I think it was ஒரு 2008, ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பாய் இதே இடத்துல இருந்து சபையில் வந்து உட்காந்துருந்தப்ப இது வந்து நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், மேபி ரிவைவல் ஜெனரேஷனில் இருக்கவங்க தெரியாது. ஸோ உற்சாகப்படுத்தும்படியாக வந்து நான் சொல்லுகிறேன். அந்த நாளில் நான் ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட். ஸோ உங்களுடைய டிகிரி படிக்கிற அந்த கடைசி ஆண்டில் நீங்கள் அந்த FIP செய்யணும், ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட். ஸோ அந்த ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் நான் ஆரம்பத்துலேயும் நான் ஒழுங்காக தான் வந்து செய்தேன். ஆனால் ஒரு பகுதியில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ரொம்ப வாட்டி நான் ட்ரை பண்ணியும் அந்த காரியங்கள் செய்ய முடியாமல் இருந்துச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரத்தில் நான் இன்னும் அனுப்பணும். ஸோ என் கையில் அந்த டைமில் படிக்கிறதுக்கு PTPTN கொடுப்பாங்க, PTPTN. ஸோ just sharing this testimony. So around 12 years back I was sitting exactly here, and that time I was in the final year of degree. So you need to do the final year project. So for final year project, so I already approaching the last moment with only one week left. And then I was having a lot of struggle to complete the project. So அந்த நேரத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, என் கையில் வந்து 200 வெள்ளி இருந்துச்சு. ஸோ 200 வெள்ளி என்னோட வாலெட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த நாளில் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, ஜித்ராவில், ஸோ நியர்பை இயர் ஃப்ரம் 1 hour ஃப்ரம் இயர். ஸோ ஜித்ரா அந்த டவுனில் அங்கே ஒரு கடை இருக்குது, ஸோ எலக்ட்ரானிக் கடை. ஸோ அவன் வந்து
நீங்கள் போய்ட்டு அவன்கிட்ட வந்து காசு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த காரியத்தை வந்து அவன் செய்து கொடுத்துருவான். ஸோ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அதான் முக்கால்வாசி எல்லாம் நான் தானே செஞ்சேன், கடைசி ஒரு பாகம் தானே பரவாயில்ல, ஆபத்துக்கு வந்து பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த 200 வெள்ளியை வந்து வச்சு அவன் போய் பார்ப்போம், அவன் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நாளில் போது இந்த இடத்துல இந்த புல்பீட்லேருந்து விசுவாசத்தை குறித்து வந்து அவர் போதித்தார். அந்த நேரத்தில் என்ன காணிக்க டைமில் வாலெட்டில் 200 வெள்ளி தான் இருந்துச்சு. என்ன பண்ணேன்னா என்னன்னு தெரியல, மனதுக்குள்ளார வந்து ஒரு உணர்த்துதல், அப்படியே அந்த 200 வெள்ளியை எடுத்து காணிக்கையில் போட்டேன். காணிக்கையில் போட்டோன்னு தான் யோசித்தேன், ஐயோ போட்டேனே, ஐயோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது. ஸோ மனுஷன் தானே, ஒரு பயம், ஐயோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, என்ன ஆக போதோ, சரி சரி பரவாயில்ல ஆண்டவருக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் போட்டு போயிட்டேன். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் என்ன ஆகுச்சுன்னா, அந்த அந்த சனிக்கிழமை சாயங்காலம் வந்து ஆராதனை அன்னைக்கு. ஸோ முடிச்சுட்டு திங்கக்கிழமை வந்து நான் போகிறேன். ஸோ ஒரு நபர் வந்தார். ஸோ ஒரு நபர், அவர் வந்து அங்கே டீச்சிங் இன்ஜினியர். ஸோ அவர் வந்துட்டு சரி அவனுக்கு என்ன பிரச்சனை, ஸோ அவரே வந்து உட்காந்து அவரே எனக்கு அந்த நாள் முழுவதும், எப்போதும் வந்து டீச்சிங் இன்ஜினியர் அதுமாதிரி செய்ய மாட்டாங்க, மேபி ஒரு கொஞ்ச நேரம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து அந்த நாளில் எனக்காக உட்காந்து காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எங்களோட உட்காந்து அந்த காரியத்தை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அப்போதான் வந்து நான் யோசித்தேன், ஒரு முடிவு தான், ஆனால் தேவன் கடைசியாக வந்து அந்த காரியத்தை ஒரு வித்தியாசமான ஒரு முறையில், ஒரு சூப்பர் நேச்சுரல், ஐ ஒன்லி கேன் சே சூப்பர் நேச்சுரல், காரணம் என்னோட எல்லையை வந்து நான் அடைஞ்சிட்டேன். சரி அதுக்கு மேலே என்னால் போக முடியாது, எனக்கு தெரிஞ்ச எல்லா காரியத்தையும் நான் வந்து பயிற்ச முடியல. ஆனால் அந்த நாளில் தேவன் ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு காரியத்தை அதனால் என் வாழ்க்கையில் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் அன்றைக்கி நான் முடிவு எடுத்து செய்தனால என்ன ஆச்சுன்னா, அதே ஆண்டில் ஒரு காம்படிஷன் வந்துச்சு. ஐ திங்க் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த நான் போட்ட அந்த காசை காட்டிலும் தேவன் மறுபடியும் ஒரு 10 மடங்குக்கு மேலே வந்து தேவன் அந்த காசு கொடுத்தாரு. 200 வெள்ளி நான் போட்டேன்னா அந்த டைமில் எனக்கு 3000 வெள்ளி வந்து அது பரிசாக கிடச்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் யோசித்தேன், ஆண்டவரே ஓ ஸோ இதுதான் வந்து ராஜ்யத்தில் வந்து விதைக்கிறதா, இந்த நாளில் இந்த காரியத்தை வந்து நான் கற்றுக்கொண்டேன். நான் வந்து அந்த நாளில் வந்து நான் நினைச்சேன்னா அக்கௌண்ட் செட்டில் ஆச்சுன்னு. ஸோ நான் வந்து 1 மடங்கு கொடுத்தேன், ஆண்டவர் 10 மடங்கு கொடுத்துட்டானே. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறப்ப ஸோ தேவன் எனக்கு ஒரு 60,000 ஸ்காலர்ஷிப், ஸோ மாஸ்டர்ஸ் படிப்பு ஃபுல்லாக வந்து ஸ்காலர்ஷிப் கவர் பண்ணிச்சு. ஸோ பிஹெச்டி படிப்பும் ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப் கவர் பண்ணிச்சு. ஸோ தேவன் வந்து என்ன ஆரம்பிச்சாருன்னா, நான் 200 வெள்ளி கொடுத்தேன், தேவன் வந்து பின்னால் ஒவ்வொரு பூஜ்ஜியமாக தம்பா பண்ணி ஒவ்வொரு பூஜ்ஜியம் தம்பா பண்ணி ஸோ வேலையை வந்து தேவன் வந்து கொடுத்து இந்த நாளில் தேவன் ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கா. அநேக சூழ்நிலையில கூட நான் வந்து யோசிப்பேன், ஐயோ எனக்கு காசு வந்து இல்லையே, ஸோ பேரண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு தேவையோட சரி பரவாயில்ல போய் பேங்க்ல செக் பண்ணி பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட் ஆச்சும் போட்டிருக்கானே, வச்சு ஒரு நாள் சாப்பிட்டா கூட போதுமேன்னு போய் பார்க்குறப்ப அந்த மாசத்தோட தேவை வந்து பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கும். யார் போட்டிருப்பான்னு தெரியல. நான் நினைப்பேன் என்னன்னா அம்மா போட்டிருப்பாங்க. கால் பண்ணி கேட்டா ஸோ நேராக வந்து கேட்க மாட்டேன். ஸோ சுற்றி வந்து கேட்குறப்ப அம்மாவும் சொல்ல மாட்டாங்க, இல்லையே நான் வந்து ஒரு காசும் வந்து போடலையே. இப்போ யோசிப்பேன், யாருக்கும் இந்த அக்கௌண்ட் நம்பரும் தெரியாது. ஸோ அம்மாவுக்கு ஒண்டி தான் தெரியும், அப்பாவுக்கு ஒண்டி தான் தெரியும், யார் போட்டிருப்பாங்க. ஸோ ஆண்டவர் அப்படியே வந்து தேவைகளை சந்திக்க ஆரம்பித்தார். இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சாட்சிகள் நடந்திருக்கும். நான் இதனால ஏன் உற்சாகப்படுத்துறேன்னா, காரணம் இது ஒரு பணத்தை குறித்த ஒரு காரியமா இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் இந்த நாள்ல கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு இயற்கைக்கு மான எப்படியா வந்து அந்த ஜரிபாத் ஊரில் அந்த விதவையோட தேவைகளை தேவன் அந்த பஞ்ச காலம் முதல் சந்தித்தாரோ, அதே வண்ணமாய் தேவன் உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கும். இது வந்து ஒரு உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன். If we want to endure in love for Christ until then, we need to hate the love of money. இதனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த பணத்தின் ஆசையை நீங்க சாகடிக்க வேண்டும். அப்பதான் வந்து தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்க முடியும். காரணம் அது வந்து ஒரு கட்டு போல. ஸோ கட்டு போல இருக்கிறப்ப நீங்க ஃப்ரீயா வந்து மூவ் பண்ண முடியாது. So when you are having a bondage, you cannot move freely. So if you expecting God to use you mightily
for his kingdom, so you need to set free from the love of money. Okay, so முதல் வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, இது இன்னொரு கொஞ்சம் காரியங்கள் இருக்கு. ஸோ இதோட நான் முடிக்கிறேன். ஸோ முதலாவது நம்ம வந்து பார்த்தோம் the testing of God. ஸோ தேவன் பண ரீதியாய் உங்க வாழ்க்கையில அநேக பரீட்சைகளை வந்து தேவன் வைப்பார். பிசாசம் வந்து உங்க வாழ்க்கையில அநேக சோதனைகளை அனுப்புவான். Okay, devil also will test you in terms of finance when you are saying you want to serve the God. இதனால தேவனை நீங்க சேவிக்க போறேன், பரலோக ராஜ்யத்தை நீங்க சேவிக்க போறேன், நீங்க முடிவு எடுக்கிற வேலையில தேவன் ஒரு பக்கத்துல உங்க வாழ்க்கையில பரீட்சையை அனுப்புவார். So பிசாசம் வந்து உங்களோட வாழ்க்கையில சோதனை அனுப்புவான். Devil will test, God will send testing in your life. Devil will bring temptation in your life. Okay, அந்த நேரத்துல தான் வந்து ஜனங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே ரசுவா கொடுப்பாங்க. So ask to take bribe. So அவங்கள்ட்ட இருந்து வந்து ரசுவா எதிர்பார்ப்பாங்க. They will expect a bribe from you. They will ask you to take bribe. So நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருந்தீங்கன்னா they will expect you to take bribe. அநேக நேரத்துல ஒரு சூழ்நிலை, ஒரு தவறான ஒரு காரியம் நடக்கிறப்ப சரி நீங்க ஒன்றும் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. or you just ignore. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் நீங்க சொல்லாதீங்க, ஸோ நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா வேற சூழ்நிலையில நீங்க காசு எடுங்க, அதனால நீங்க காசு கொடுங்க. இப்படிப்பட்ட temptations devil will bring. The devil will bring a lot of temptation in your life when you decide to submit your life to God. Whatever, but you need to understand, whatever against the principle of God is in line with the spirit of Allah. எது தேவனுடைய ராஜ்யத்தோடைய கொள்கைக்கு எதிர்மாறா இருக்கோ அது வேசித்தனத்துக்கு ஒத்தா இருக்கிறது. அது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிர்மாறான ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோமோ நம்ம we are feeding the spirit of Allah. அந்த வேசியின் ஆவிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இஃப் we are the true Christian, நம்ம வாழ்க்கையில நம்ம வாயிலேருந்து வார்த்தைகள் முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் வந்து உலகத்தாரோடைய காரியத்துக்கு இம்பாசிபிள் முடியாதுன்னு நம்ம சொல்றப்ப இட்ஸ் அ vocabulary in a dictionary of fool. ஸோ ஒரு மூடனுடைய ஒரு அகராதியில ஒரு வார்த்தையா இருக்கும். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் தானே நீ சரியான போடுவல, கொஞ்சம் ஒரு காசு எடுத்து நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம். இந்த நாள்ல பாக்குறப்ப அநேக இடங்கள்ல அப்படிதான் இருக்கா, அரசியலும் அப்படிதான் இருக்கு. ஸோ தேவன் இந்த நாள் ஏன் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, you are the person who God chose to clean all these things. Okay, as a heaven kingdom citizen, so we are about to change all these things through our prayers and also our commitments. So இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் தேவன் நம்மளோட பேசி கொண்டிருக்காருன்னா, காரணம் நம்மளை கொண்டு தான் இந்த காரியங்களை தேவன் மாற்ற ஆரம்பிக்க போகிறார். ஓகே, இது ஒரு சாட்சி. ஒரு சாட்சி வந்து என்னன்னா, ஃப்ரம் ப்ரீச்சர், ஒரு ப்ரீச்சர் வந்து கொடுத்த ஒரு சாட்சி வந்து என்னன்னா, அவங்க சபைக்கு ஒரு நிலம் வந்து வாங்குறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ they want to buy a piece of land for the church. ஆனால் வந்து அவங்களுக்கு பணம் போதில்லை. காரணம் அவங்களுக்கு இருந்த ஒவ்வொரு ஜனங்களும் வந்து மிகவும் சாதாரண ஜனங்கள், ஏழை ஜனங்களா இருந்தாங்க. But he decided not to ask money from anyone, so write letters to church or pressure people to give. ஸோ அவங்க வந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நான் யாருக்கும் வந்து நான் கேட்க போறதில்லை, யாரையும் வந்து நான் ப்ரெஷர் பண்ண போறதில்லை. ஸோ தேவன் வந்து இந்த காரியத்தை சந்திக்கணும்னே. ஸோ அவங்க வந்து அந்த நிலத்தை வந்து போய் கேட்குற வேலையில அவங்க அந்த முதலாளி வந்து என்ன சொன்னாங்க, the landlord say you can pay after 10 months. ஸோ 10 மாதத்துக்கு அப்புறம் பரவாயில்ல, உனக்கு வந்து உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது, 10 மாதத்துக்கு அப்புறம் நீ காசு கொடுத்தா பரவாயில்ல, ஸோ நீ வந்து ஒரு பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்துருக்க அந்த காசில் எனக்கு 3ல் 1 பகுதி தான் இருக்கு. I only have 1/3 of the amount that you are requesting. So the landlord say it's okay, you just give me the 1/3 money first, you pay the rest within the 10 months. ஸோ அப்போ அவங்களும் வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவர் வந்து அவருக்கு வந்து என்ன தெரியும்னா, you know that if he asks, poor people will give,
and rich people will keep quiet. ஸோ எப்போதும் அது இப்படி தான். ஸோ எப்போதும் யார் யாருக்கு வந்து நிறைய இருக்கோ அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆனால் poor people will give. ஸோ அதனால அவங்க வந்து பாரப்படுத்த வேண்டாம். சரி, சபையில வந்து இன்னைக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்னோன்னா, ஸோ எலும்பா இருக்கிறவங்களாம் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க, தடியா இருக்கிறவங்களாம் ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டாங்க. ஸோ எப்போ வந்து சபையை வந்து சுத்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் வரோம், ஸோ பலவான்கள்லாம் வர மாட்டாங்க. ஸோ சபையில் வந்து எப்போதும் இப்படி தான். ஸோ அதே போல் அவருக்கும் வந்து அந்த நாளில் தெரியும், எப்போ நான் வந்து சபைக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறோமோ, ஸோ ஏழைகள்லாம் பணம் இல்லாதவங்களாம் வந்து கொடுப்பாங்க, பணம் இருக்கிறவங்கலாம் கொடுத்தா குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து தெரியும், பரவாயில்ல, நான் ஆண்டவர் மேலே வந்து பாரத்தை வந்து நான் போட்டு, ஸோ ஐ வில் புட் மை ஃபுல் ட்ரஸ்ட் ஆன் காட், ஸோ காட் வில் ப்ரொவைட் சொல்லிட்டு அவர் அந்த காரியத்தை வந்து தேவன் இடத்துல விட்டார். ஆனால் அவர் அந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் யாருக்கும் அவர் கடிதம் வந்து he didn't write any letters to anyone requesting for money, but he just received one check out of nowhere. Until today he say he don't know who sent the check, but it covers exactly the 2/3 of the money. Amen. And they bought the land within the next 6 months. They paid full. 10 மாசம் வந்து அந்த முதலாளி கொடுத்தாரு, ஆனால் 6 மாசத்துலயே அந்த கடனை வந்து கட்டி they enter to that church without any single debt. Amen. எந்த ஒரு கடன் இல்லாம வந்து அந்த பில்டிங் குள்ளார வந்து அவங்க போனாங்க. ஸோ அதுதான் வந்து அவரோட சாட்சி. இந்த நாள் உற்சாகப்படுத்துகிறேன். If you decided to honor God and you are saying you love God and you want to put God first, God's kingdom first, God will honor you back by doing His miracle. Okay, so இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவனிடத்துல எதிர்பார்த்திருந்தீங்கன்னா தேவனுக்கு முதலாவது கனத்தை செலுத்துங்க, தேவன் மேல அன்பு காட்டுங்க, தேவன் முதலாக வைக்கிற வேலையில அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஓகே, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் கடைசியாய். எக்லெசியாஸ்டஸ் 2:26. எக்லெசியாஸ்டஸ் வந்து பிரசங்கி 2:26. ஸோ ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். For God gives wisdom and knowledge and joy to a man who is good in his sight, but to the sinners He gives the work of gathering and collecting, that He may give to him who is good before God. This also is vanity and grasping for the wind. தமிழ்ல வாசிப்போம். 2:26. நீ பிரசங்கி 2:26. தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும்பொழுது சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவருக்கு நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, what the verse is saying, for good people, for godly people, God is giving a task, assignment of gathering. So we as the kingdom citizen, நம்ம வந்து பரலோகத்தின் குடிமகனா இருக்கிற வேலையில தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை வந்து என்னன்னா, ஸோ ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும், ஐ மீன் ஜாய், ஓகே, ஆனந்தத்தையும் வந்து நம்ம சேர்க்கணுமா வாழ்க்கை முழுதும். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன வந்து செய்யணும்னா, நம்ம தேவனை நேசிக்கிறோம், கடைசி வரைக்கும் தேவன் மேல அன்பு காட்டுறோம்னு சொல்றப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து என்னன்னா, வாழ்க்கை கடைசி வரைக்கும் அறிவையும் ஞானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம சேர்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஸோ அறிவை வந்து சேர்க்கணும்னா, ஸோ அநேக காரியங்கள் தேவனை குறித்து படிக்க வேண்டும். உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய ஞானங்கள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமா இருக்கும். ஸோ அந்த காரியத்தை வந்து நம்ம படிக்க வேண்டும், ஸோ கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையில இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க வேலை, we are waiting in the presence of God. God will give us wisdom how to use all this knowledge to make decisions. Okay, and God will give us joy. இதுதான் வந்து தேவனுடைய குடிமகனா இருக்கிற வேலை நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். That is what we need to do as a kingdom citizen. But for the worldly people, God gave them a task also. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட
வேலை சேர்க்கிறது. Their job is to collect. So they will collect until the end of the life. And what they will do, they will give to godly people. So அவங்க எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு பாவிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையும் சேர்த்து 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 ஸோ தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து இருக்க போகுது. சரி, அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சேர்த்து 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 உங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. நல்லதானே இருக்கு இந்த டீல். சோ நீங்க சூஸ் பண்ணீங்க, நீங்க பாவியா இருக்க போறீங்களா தேவனோட பிள்ளைகளா இருக்க போறீங்களா? சோ பாவிகளா இருந்தீங்கன்னா if you want to become a sinner, your job will be to collect money, collect everything, and at the end you won't enjoy it, you will give to godly children. So if you want decided to become a godly children, you just need to enjoy learning about God, enjoy enjoying your life. So enjoy having a joy, knowledge and wisdom, and you just need to wait until the sinners come and give you money. So இப்படி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. ஸோ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். So let it be our motive of our heart to be like Jesus. So இதனால நம்மளுடைய நல்ல மாதிரி இயேசு கிறிஸ்து. So Jesus is our role model. இதனால நம்ம செய்ய வேண்டியதுன்னா இயேசு கிறிஸ்து செஞ்ச ரெண்டு காரியம் என்னன்னா, he live with minimum necessity. He live a very simple life. So அதனால வந்து நீங்க ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கணும்னு நான் சொல்லல. I'm not asking you to be like a beggar, கிழிஞ்ச சட்டெல்லாம் போட்டுட்டு. So I'm not asking you that. Live a very simple life. உங்களுக்கு வந்து ஒரு உங்களை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 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 அமௌண்ட் இருந்தால் போதும். மேபி இப்போ இந்த நாள் நீங்கள் 10,000 வெள்ளி நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து மேபி ஒரு 2,000 வெள்ளி இருந்தால் உங்களுக்கு வந்து போதும். ஸோ அதை வச்சு யூ ஜஸ்ட் லீவ் அ சிம்பிள் லைஃப், அண்ட் த ரெஸ்ட் யூ ஸ்டார்ட் டு பிளஸ் புவர் பீப்புள், யூ ஸ்டார்ட் டு பிளஸ் த நீடி, யூ ஸ்டார்ட் டு பிளஸ் த ஃபாதர்லெஸ் அண்ட் விடோஸ். ஓகே, இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவோட இறுதியமாக இருந்துச்சு. So when we are saying we are followers of Jesus, so we need to really follow him. So அவருடைய வாழ்க்கை, he was a very simple, he was living a very simple life, but he started to bless poor people. He started to சாப்பாடு வந்து கொடுத்தார். So that's why we always encourage, go and feed poor people without expecting anything in return. Okay, so இது கடைசி இந்த வசனம் கொலோசியர் 3:23-24. அதிகமா பயன்படுத்தின ஒரு வசனம் வந்து என்னன்னா இதாக தான் இருக்கும், கொலோசியன் 3:23-24. ஸோ இது வந்து எனக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு வசனம், ஒரு மிகவும் முக்கியமான வசனம். இது வந்து உங்களுக்காக இந்த நாள் நான் கொடுக்குறேன். இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். கொலோசியன் 3:23-24. I just giving as a last verse for you today. So make it a goal in your life, because this verse I learned in Sunday school. பிள்ளைகள் சபையில் நான் படித்த வசனம் இந்த நாள் வரைக்கும் இதோட தாக்கம் வந்து என் வாழ்க்கையில் இருக்கு. So I'm just giving you, so maybe you can read. Someone read in English. Work willingly and whatever you do, as though you were working for the Lord rather than for people. So you need to work like you are working for God and not for people. Remember that the Lord will give you an inheritance as your reward. So God will give inheritance as your reward. And that the master you are serving is Christ. And the master you are serving is Christ. தமிழ்ல நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அது மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். So that's the verse that I'm giving you today. So whatever you do, don't do for man. மனுஷனுக்கென்று எந்த காரியத்தை செய்யாதபடிக்கு do it for God. Okay, so do it for God, knowing that உங்களுடைய பலன், all your inheritance coming from God. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்க ஒவ்வொரு முடிவு, நீங்க எதிர்பார்த்திருக்க பலன்
எல்லாமே வந்து தேவனிடத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அறிய வேண்டும். இந்த வசனம் மிகவும் முக்கியம். I am giving you so that you keep it as your principle of your life. Put God first, honor Him in everything, and He will put you as a living testimony at the end of your life, family and also ministry. உங்களோட குடும்பத்திலையும் உங்க வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வந்து தேவன் உங்களை வாழ்கிற ஒரு சாட்சியாய் வந்து வைப்பார். So you must be the living epistles before the people. People will be reading you. ஸோ ஜனங்கள் வந்து உங்களே வாசிப்பார்கள், உங்க வாழ்க்கையை வாசிப்பார்கள். ஸோ உங்க வாழ்க்கையில வந்து வாசம் வந்தால் தான் அவங்க உங்களை இடத்துல வருவாங்க. உங்க வாழ்க்கையை ஒரு துர்நாற்றமா இருந்துச்சுன்னா people will not come. So you need to understand. So you need to living as a open Bible. உங்க வாழ்க்கை வந்து ஒரு திறந்த ஒரு வேத புத்தகமா இருக்க வேண்டும். எலியா வந்து சொன்ன மாதிரி, so God will use you as a vessel to bring people's heart back to God. So ஜனங்களுடைய இருதயம் வந்து தேவனிடத்துல திருப்பப்படவும், தேவனுடைய இருதயம் ஜனங்களோட திருப்பப்படவும் தான் வந்து உங்களோட வேலை. ஸோ தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. That is our calling and assignment as an ambassador of kingdom of God on earth. ஸோ பரலோக ராஜ்யத்தின் ஒரு ambassador, ஒரு வக்கீல், ஒரு தூதராய் வந்து பூமியில உங்களோட வேலை வந்து அதுதான். ஜனங்களோட இருதயத்தை தேவனிடத்துல திருப்பவும், தேவனுடைய இருதயத்தை ஜனங்களிடத்துல திருப்பவும். இந்த ஒரு காரியத்தோடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சீக் ஃபர்ஸ்ட் தி கிங்டம். இதுதான் வந்து என்னுடைய தலைப்பு. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதா தேட வேண்டும். காரணம் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய குடிமகனா இருக்கும். Amen. Praise God. I think all of you enjoyed hearing from Dr. Melvin. So I really want to just not to continue, but just to recap certain things. It is true that church has not been teaching the people how to handle their money, and the church is not aware of how biblically finance should be handled, that we may portray the kingdom of God in the right manner. ஸோ இந்த நாள்லேயும் இந்த காரியம் நீங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, திருசபை இந்த நாளில் ஜனங்களுக்கு எப்படி அவங்களுடைய கையில் இருக்கிற பணங்களை கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு திருசபைகள் காணப்படுது. கற்றுக்கொள்வோம். மனுஷனையும் நெமத் அப்படின்னு சொன்னால் உலகத்தின் காரியத்தையும் நீங்கள் ரெண்டையும் ஒரே நேரத்தில் நேசிக்க முடியாது. God wants us to understand that we can't serve two. You got to love one and hate the other. So God wants you to love God, and God will give you the money and the ability to make money, as what we spoken just now. The sinners will gather and give it to you. A good deal, good deal. So that is how God promises, and God is not a man to lie. So He will do it as He said. And I believe this message is a prophecy. I don't know how you take it, but to me, I feel it's a prophecy. God is prophesying, God is telling. For those who receive it, it will be so. So I will suggest to you, just say amen and just say thank you God. I am receiving it. I'm into this prophecy. I'm expecting and receiving it from the Lord. இது என்ன உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன்னா, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம் என்று நான் நம்புகிறேன். நீங்க நினைக்கலாம் இது சாதாரண ஒரு பிரீச்சிங்னு, ஆனா இது ஒரு தீர்க்க தரிசனம். யாரெல்லாம் இந்த காரியத்தை நீங்க நம்புறீங்களோ, when the word is been spoken, you believe, அதை ஏற்றுக்கொள்றீங்களோ, அது வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு நம்புகிறேன். Let's finish. Let me have a word of prayer for all of you. Thank you, Father, for this wonderful time that you have spoken to us, Father, about money, mammoth, and also serving you. Thank you, Father, for making us righteous, that we want to do the will of God. Apparently, Holy Spirit, we love you, we want to know you more, we want to enjoy your presence. Bless each and everyone watching, all those people involved in Generation Christ Transform Ministries, Parasal Assembly, all apostolic centers all over the land and country. I bless them. Let the blessing of God overflow as they commit into this wonderful message, as they are, Lord Father, committing and saying, Lord, I want to be in it. Thank you, Father. Bless each and everyone. அன்றைய நாளிலும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. இந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த போதிக்கப்பட்ட வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் இதை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி திருகசை பெற்றுக்கொள்றேன்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் கடந்து போகும்படி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த நல்ல தகப்பனே. Amen. God bless you. Have a pleasant day. Shalom. May God bless you and have the peace upon you. Amen.